ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் தி லார்ட். ஹவ் ஆர் யூ? இந்த ஷைன் டைம் ப்ரோக்ராமில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஓகே குட்டீஸ், இன்றைக்கி நம்ம மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். அதில் 5 காரியங்களை குறித்து ஏசப்பா நமக்கு இன்றைக்கி சொல்கிறாரு. அது என்னன்னு பார்ப்போமா? சரி, ஃபஸ்ட்டு மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 - 20 வசனம் வாசிக்கலாமா? அவர் மறுபடியும் கடலோரத்தில் போதகம் பண்ண தொடங்கினார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் கடலிலே நின்ற ஒரு படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கடற்கரையில் நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு போதித்தார். போதிக்கிற பொழுது அவர்களுக்கு சொன்னது, கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண்ணில்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீர்ந்து போய் வேரில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார். அவர் தனித்திருக்கிற பொழுது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த ஓமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் இரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகளெல்லாம் ஓமையாக சொல்லப்படுகிறது. அவர்கள் குணப்படாத படிக்கும், பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாத படிக்கும், அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் உணராதவர்களாயும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, இந்த ஓமையை நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற ஓமைகளெல்லாம் எப்படி அறிவீர்கள்? விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்டதை, வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களோ வசனம் விதைக்கப்படுகிற வழியருகானவர்கள். அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச கால மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரலடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். ஆம் குட்டீஸ், பார்த்தீங்களா? இதில் ஏசப்பா என்ன சொல்கிறாரு? விதையருகே விதையை எதுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பிடுறாங்க இல்லையா? விதை வந்து என்ன பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு விதை எங்கே விழுது? வழியருகே விழுது. அது யார் வந்து பட்சித்து போட்டது? ஆகாயத்து பறவைகள் வந்து என்ன பண்ணுறாங்க? அதை பட்சித்து போடுது. அடுத்த விதை எங்கே விழுதுன்னா மண்ணில்லாத கற்பாறையில் விழுது. அங்கே விழுந்தால் என்ன ஆகும்? ஆழமான மண் இல்லாததுனால அது சீக்கிரத்தில் முளைத்து போகுது இல்லையா? முளைத்தது. வெயில் ஏறின போது என்ன ஆகும்? அது தீந்து கருகி போயிடும்.
இப்போ முள்ளுள்ள இடங்களில் விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்? பலன் கொடாதபடி அது என்ன ஆகும்? நெருக்கி போடும். நல்ல நிலத்தில் விழுந்த விதை எப்படிப்பட்டதுன்னா, 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம சீட்ஸ் எல்லாம் இருக்கோம் இல்லையா? நம்ம கத்திரிக்காய் செடி, வெண்டைக்காய் செடி, அப்படி எல்லாத்துக்குமே நம்மளுக்கு சீட்ஸ் தேவையில்ல. இப்போ சீட்ஸ் போட்டால் தானே அது அழகாக வளரும். அதே மாதிரி தான் நம்ம தேவனுடைய வார்த்தையை நமக்குள்ள ஆழமாக இருக்கும் பொழுது நம்ம யாருக்குள்ள அதிகமாக வளருவோம்? கிறிஸ்துவுக்குள்ள, தேவனோடு நம்ம வளருவோம் இல்லையா? இப்போ ஜஸ்ட்டு வசனத்தை மட்டும் கேட்டு, ஆஹா, இந்த பிரசங்கம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, இன்றைக்கி எனக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டு அதுக்குள்ளே நம்ம அந்த வசனத்தை நம்ம உள் வாங்கலைன்னா நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? ஆகாயத்து பறவை பட்சிக்கிறவர்களாக இருக்கும். வழியருகே விழுந்தப்பட்டவர்களா, இல்லை முள்ளுள்ள இடங்களில், கற்பாறையில் வெயில் தீந்து கருகி என்னாகும்? அந்த விதை செத்து போயிடும். அதே மாதிரி தான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்வில் விதையை நம்ம இருதயத்தில் விதைக்கணும். இயேசுன்ற வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை நம்ம உள் வாங்கணும். 1 30 60 100 பலன் கொடுக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். இந்த உலக கவலையினால், ஐஸ்வர்யத்தினால் நம்ம என்ன பண்ணக்கூடாது? மூழ்கி அந்த கவலையினால் வசனத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? நெருக்கி போடக்கூடாது. நம்ம பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். வெயிலில் தீஞ்சு பலனற்றவர்களாக இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆகாயத்து பறவைகள் பட்சித்து விதைக்கக்கூடாத படிக்கு, பலன் கொடுக்கக்கூடாத படிக்கு அதை பட்சித்து போகுது இல்லையா? அதே மாதிரி சாத்தான் என்ன பண்ணுவான்? நம்ம உள்ளத்தில் அந்த விதையை, தேவனுடைய வார்த்தை உள்ள நுழையாத படிக்கு இந்த உலக கவலையினாலையும், மிச்சைகளினாலையும், பொறாமையினாலையும், எரிச்சலினாலையும் என்ன பண்ணுவான்? வேர்கொள்ளாத படிக்கு நம்மளை என்ன பண்ணுவோன்னா வஞ்சித்து போவான். அப்போ அந்த டைமில் நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஏசப்பா, நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல நான் இருக்கணும் ஏசப்பா. 1 30 60 பலன் கொடுக்கிறவனாக இருக்கணும். இந்த உலக கவலையில், பயத்தினால நான் என்ன நெருக்கி போடக்கூடாது. எல்லாவற்றிலும் நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறவர்களாகவும், நான் உங்களை இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக நான் இருக்கணும்னு கேட்கணும். சரியா? அடுத்தது 2வது காரியம், விளக்கை மறக்கக்கூடாது. அதாவது பேரபிள் ஆஃப் த லேம்ப். அதில் 21 25 நம்ம பார்க்கலாமா? 21வது வாசிக்கலாமா? பின்னும் அவர் அவர்களை நோக்கி, விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதற்கே அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா? வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லை. கேட்கிறதுக்கு ஒருவன் காதுள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். பார்த்தீங்களா? விளக்கு என்ன பண்ணும்? தண்டின் மேலே தானே வைக்கணும். அது கட்டிலுக்கு அடியிலையோ இல்லை கீழேயோ வச்சா யாராச்சும் வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க இல்லையா? அதனால் நீங்கள் அந்தரங்கத்தில் செய்கிறத, ஜெபிக்கிறத வெளியரங்கமாக பிதா என்ன பண்ணுவார்? அதை செயல்படுத்துவார். யார்? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ உள்ளதுன்னா உங்ககிட்ட நிறைய தாளந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த எல்லா தாளந்தையும் நீங்கள் என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணணும். அப்போ யூஸ் பண்ணாமல் எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த தாளந்து என்னாகும்? மறைஞ்சு போகும். அதனால் எந்த பலனும் கொடுக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணோம்? நம்மக்கிட்ட இருக்கிறத, ஏசப்பா எனக்கு இந்த தாளந்து கொடுத்துருக்கீங்க, இந்த தாளந்து கொண்டு உங்கள் நாம மகிமைக்கென்று நான் வாழணும், உங்கள் நாம மகிமைக்கென்று நான் இதை செய்யணும் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது என்ன ஆகும்? அது உங்ககிட்ட இருக்கிற தாளந்து வளர செய்யும்.
எல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு நீ சொல்லிட்டு இருந்தீன்னா உன்கிட்ட இருக்கிற தாளந்து எல்லாவும் மறைந்து போகும். அதுலேருந்து அந்த தாளந்தையும் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாரு. சரியா? அடுத்து 3வது காரியம் வளர்ந்து வரும் விதை. எப்படி க்ரோயிங் சீட் ஆகுது. 26லேருந்து 29 வசனம் பார்க்கலாமா? பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தின் விதையை விதைத்து பின்னர் இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாகியிருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்குகிறதற்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். பாருங்கள் குட்டீஸ், வளர்ந்து வரும் விதை. நீங்கள் சீட்ஸ் போடுறீங்க, அந்த சீட்ஸ்க்கு என்ன ஆகணும்? நல்லா தண்ணி ஊற்றணும், அதை பாதுகாக்கணும், அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்பப்போ நம்ம தரணும். அப்போ இருக்கும் பொழுது என்ன ஆகும்? அது நல்லா வளரும் இல்லையா? அதே மாதிரி தான் தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஏசப்பாவோட நடக்கும் பொழுது ஆசீர்வாதம் கட்டாயம் உண்டு. ஏசப்பா பார்த்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் வேத வசனம் படிக்கிறது, ஜெபிக்கிறது, மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது, மற்றவங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறது, இது எல்லாத்தையுமே ஏசப்பா கவனித்து கொண்டே இருப்பார். அப்போ கவனிக்கும் பொழுது என்ன சொல்லுவார் தெரியுமா? இந்த ஆசீர்வாதம் வெளியரங்கமாய் கொடுக்கப்படும். அப்போது வளர விதை எப்படி வளருதோ, அதுக்கு தேவையான ஊட்டச்சத்தை நீ எப்படி கொடுக்குறியோ, அதே மாதிரி தேவனுக்குள்ளே நீ வளரும்பொழுது ஏசப்பா உனக்கு அளவில்லாமல் ஆசீர்வாதத்தை தர வல்லவராக இருக்கிறார். சரியா? அடுத்தது 4வது காரியம் கடுகளவு விதை. கடுகளவு விதை அதாவது மஸ்டர்ட் சீட் பார்த்துருக்கீங்களா? அதை பற்றி நம்ம இப்போ தியானிக்கலாமா? 30லிருந்து 34வது வசனம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம்? அல்லது எந்த ஓமையினாலே அதை திருஷ்டாங்கப்படுத்துவோம்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும் போது பூமியிலுள்ள சகல விதைகளிலும் சிறியதாயிருக்கிறது. விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாய்த்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்கதாக பெரிய கிளைகளை விடும் என்றார். அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக உமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். ஓமைகளை அன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீஷர்களோடே தனித்திருக்கும் பொழுது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். பார்த்தீங்களா குட்டீஸ்? கடுகளவு விதை அதாவது எதுக்கு ஒப்பாயிருக்கிறது? தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அது என்ன ஆகும்? சகல பூண்டுகள் பெரிதாகி ஆகாய்த்து பறைகள் என்ன பண்ணும்? அதனால் அந்த கிளைகள் மேலே வைக்கும். ஒரு விதை நீங்கள் விதைக்கலாம், ஒரு பெரிய மரமாக வரும்ல, அந்த மரத்து மேலே எத்தனை பறவைகள் எல்லாம் உட்காரும் இல்லையா? அதே மாதிரி தான் நீ ஆண்டவருக்குள்ளே வளரும் பொழுது மூலமாக நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க. உங்கள் மூலமாக பலருக்கு ஆசீர்வாதமாக உங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பயன்படுத்துவார். இந்த காரியத்தை குறித்து சீஷர்களிடத்தில் அவங்க தனியாக இருக்கும் பொழுது என்ன பண்ணாங்க? எல்லாத்தையும் விவரமாக சொன்னாங்க. சரி, அடுத்தது ஏசப்பா எப்படி புயலை அடக்கினாருன்னு பார்க்கலாமா? ஜீசஸ் காம் த ஸ்ட்ராங். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 35லேருந்து 41 பார்க்கலாமா? வாசிக்கலாமா? அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவும் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறு படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவும் நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னையத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்?
ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஆமாம் குட்டீஸ், நம்ம ஷிப்பில் போனால் கூட இல்லை படகுல போனால் கூட நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப பயப்படுவோம்ல. மேலும் மேலும் அலை வந்து அப் அண்ட் டவுன் போகும்பொழுது என்ன ஆகும், ஐயோ மம்மி டேடி என்னை பிடிச்சிக்கோங்க, நான் கீழே விழுற மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு பயம் வரும் இல்லையா. அதே மாதிரி தான் சீஷர்கள் என்ன பண்ணாங்க, படகுல போயிட்டு இருந்தாங்க. அப்போது படகுல போயிட்டுருக்கும் பொழுது படகுல யார் இருக்கிறது, ஜீசஸ் இருக்கிறார் இல்லையா. அவர் என்ன பண்ணுறாரு, தலையணையை வைத்து நித்திரையாக இருந்தார். அப்போ என்னாச்சு, ஒரு பெரிய புயல் வந்தது. வந்த உடனே சீஷர்கள் எல்லாம் அலறடிச்சு, போதுகிறே போதுகிறே, நாங்கள் அடிந்து போகிறோம், நீங்கள் உறங்கி கொண்டிருக்கிறேன்னு கேட்ட பொழுது என்ன ஆச்சு தெரியுமா, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போச்சு, ஏன் உங்களுக்கு இந்த விசுவாசம் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போது ஏசப்பா வந்த உடனே காற்றையும் கடலையும் என்ன பண்ணார், அதட்டி அமைதியாக இறையாதே அப்படின்னு சொன்ன உடனே அந்த புயல், காற்று, கடல் எல்லாச்சும் என்னன்னா அலை இல்லாமல் நார்மலாக ஆயிடுச்சு. அப்போது சீஷர்கள் உணர்ந்தாங்க, ஏசப்பாவுக்கு கூட என்ன பண்ணுறாங்க, இந்த காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறதே அப்படின்னு ஒருவர் சொல்லி கொண்டாங்க. அப்போ ஏசப்பா சொன்னாங்க, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போச்சு, ஏன் நீங்கள் இப்படி இருக்கீங்க, பயப்படுறீங்க, நான் தான் உங்களோட இருக்கிறேனே அப்படின்னு சொன்னார். ஆமாம் குட்டீஸ், இந்த உலகத்தில் இருக்கிறவர்களும் நமக்கு நிறைய காரியங்களை குறித்து பயம் இருக்கும், நிறைய காரியங்கள் பிரச்சனைகளை குறித்து நம்மளுக்கு பயம் இருக்கும். ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாரு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியும் வசனத்தை கேட்டு அமைதியாயிடுவோம். ஆனால் விசுவாசிக்க மறந்துடுவோம். எப்போவுமே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். கடுகளவு விசுவாசம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒப்பாக இருக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி தான் சீஷர்கள் பற்றியா, சீஷர்கள் கூடவே யார் இருந்தது, ஜீசஸ் இருந்தார். அப்போது கூட இருக்கும்பொழுது அவங்களே பயப்படும்பொழுது நான் ஏமாத்திரம் ஆண்டின்னு கேட்குறீங்களா, இல்லை குட்டீஸ், அவங்கள விட ஏசப்பா அவங்கள அதிகமாக நேசிக்கிறாரு. நீங்கள் கடுகளவு விசுவாசம் வைத்து ஏசப்பா கிட்ட கேட்கணும், ஏசப்பா நீங்கள் என் கூட இருக்கிறீங்களே, எனக்கு என்ன பயம், நீங்கள் என்ன நடத்துங்க, எனக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை எடுத்து போடுங்க, எனக்கு நல்ல பலனை தாங்க, விசுவாசத்தை தாங்க, அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்களேன். ஏசப்பா உங்களுக்கு விசுவாசத்தை பெருக செய்கிறவராக இருப்பார். அப்போது நீ சாத்தான ஈஸியாக என்ன பண்ணலாம், ஜெயிக்கலாம். சரி குட்டீஸ், இந்த வாரம் மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை நம்ம தியானித்தோம். என்னென்ன தியானித்தோம், விதையை எதுக்கு ஒப்பிடுறாங்க, அந்த விதை வளரும் பொழுது என்ன பண்ணும், எப்படி அந்த விதை வளருது, அப்புறம் மரக்கால்களை விளக்க எப்படி மறைக்கக்கூடாது, கடுகளவு விதை எதுக்கு ஒப்பிடப்படுகிறது, ஏசப்பா காற்றையும் புயலையும் எப்படி அடக்கினாருன்றதும் இன்னைக்கு நம்ம தியானித்தோம் இல்லையா. நம்ம பைபிளில் நிறைய பேரை பார்க்கலாம், தானியேலு, யோசேப்பு, யோபு, இவங்க எல்லாருமே ஆண்டவர் அதிக ஆசீர்வாதம் கொடுத்தாலும் பல சோதனைக்கு உட்பட்டாங்க. ஆனால் அந்த சோதனையில் அவங்களுக்கு இருந்த கடுகளவு விசுவாசமும் கடுகளவு பெரிய நம்பிக்கையும் விசுவாசமும் அவங்கள ஜெயிக்க வச்சது. பிசாசின் வல்லமைகளுக்கும் தந்திரங்களுக்கும் அவங்க என்ன பண்ணாங்க, விலகி ஓடினாங்க, பாவத்துக்கு விலகி ஓடினாங்க. யாருக்கு கீழ்ப்படிஞ்சாங்க, ஜீசஸ்க்கு கீழ்ப்படிஞ்சாங்க. நம்ம கூட என்ன பண்ணோம், இந்த உலகம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. பொறாமை, எரிச்சல், கோபம், அப்புறம் இச்சை, இந்த பொருள் வாங்கணும், எனக்கு வேணுன்றத ஒரே அடம்பிடிப்பு, இது எல்லாத்தையும் விடுதலை தர யார் வல்லவராக இருக்கிறார், ஏசப்பா. நம்மக்கிட்ட அவர் என்ன எதிர்பார்க்குறாரு, கடுகளவு விசுவாசம். நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல் நம்ம என்ன பண்ணணும், 100 மடங்கு பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். சரியா குட்டீஸ்? ஓகே, அதுக்காக இன்னைக்கு நம்ம ஜெபிப்போமா? க்ளோஸ் யுவர் ஐஸ்.
அன்பின் பரலோக தகப்பனே, இதோ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை உங்கள் இரத்த கோட்டைக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் தியானித்த இந்த வேத வசனத்துக்காக கொடி ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசின கிருபைக்காக ஸ்தோத்திரம். நல்ல நிலத்தில் விதை போல நாங்கள் 100 மடங்கு பலன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் 100 மடங்கு பலன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. அவர்கள் வளரக்கூடாதபடி இருக்கிற எல்லா பிசாசின் வல்லமைகளை தந்திரங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கட்டி செபிக்கிறேன். ஏசப்பா, பிரகாசிக்கிறவர்களாய் மாற்றுங்க அப்பா. மற்றவர்கள் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா. தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களாய் மாற்றுங்க. பிள்ளைகள் உள்ளத்தில் இருக்கிற எல்லா அவிவிசுவாசங்கள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால. விசுவாசம் என்னும் கேடகத்தை அவர்கள் உள்ளத்தில் நீங்கள் இப்பொழுதே விதைக்கிறதுக்காய் கொடி ஸ்தோத்திரம். பிள்ளைகள் தியானிக்கிற வேத வசனங்களை ஆசிர்வதியும் அப்பா. அவர்கள் நிர்மூலமாகாமல் அப்பா நீமுடைய சுத்த கிருபையினால் பார்த்து கொள்ளுங்க ராஜா. எல்லா சமயங்களும் காலங்களும் அவர்களுக்கு ஏற்றதாய் மாற்றத்தாங்க ஆண்டவரே. பிள்ளைகள் பாவத்தில் விழுந்து போகாதபடி அவர்களை சுற்றிலும் வேலி அடைத்து கொள்ளுங்க. நான் ஆசிர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. பேரண்ட்ஸை ஆசிர்வதிங்க. அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. பிள்ளைகள் வளர்ப்பில் இருக்கிற எல்லா சேலஞ்சுகளையும் அவர்களுக்கு விசேஷ ஞானத்தை தாங்க இசப்பா. அப்பா தகப்பனே, இந்த உலகம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. ஸ்கூல் போகையிலும் வருகையிலும் பிள்ளைகளை சுற்றிலும் வேலி அடைத்து கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. சத்துரு அவர்களை மேற்கொள்ளாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து செபிக்கிறேன். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட் குட்டீஸ். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் டைம் கிடைக்கும் பொழுது இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தை தியானிக்கணும். சரியா? ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட்.